ராஜேஸ்வரி, எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பூகம்பம் கிளம்புற மாதிரி தெரியுது. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போன. நல்லா சொல்லி கூட்டிட்டு போனீங்க லட்சுமி அம்மா. நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க? எங்க 3 பேரு பொண்ணுகள்ல ஒரு பொண்ணு கழுத்துல மாலைவுடன் கூட்டிட்டு போனீங்க. அங்க என்ன நடந்தது? ஏதோ ஊர் பேர் தெரியாத பொண்ணு கழுத்துல மாலை போய் விழுந்தது. அம்மனோட விருப்பம் அப்படியா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அம்மனோட விருப்பமா? அம்மன் உங்களுக்கு SMS அனுப்பிச்சாங்களா? இது அம்மனோட விருப்பம் இல்ல, அந்த ஆண்டியோட விருப்பம். என்ன பேசுற நீ? நான் என்னத்த பேசுறது? அதான் ஊரே கேவலமா பேசுது. அந்த பரதேசி பரஞ்சோதி நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு அவனுடைய சொந்தக்கார பொண்ணு யாரையோ கொண்டு வந்து அங்க நிறுத்தி வச்சுட்டாப்பா. இங்க பாருங்க, யார் மேலயும் வீண் பழி போடாதீங்க. அக்கா நிறுத்துக்கா, யார் மேலயும் வீண் பழி போடல. அதான் பார்த்தமே ஆசிரமத்துல குருஜியோட குட்டை வீண் பழி போடுறமா வீண் பழி. உங்கள மாதிரி பேராசக்காரர் இல்லடா அவரு. வைத்தே, நாங்கெல்லாம் பொண்ணை பெத்தவங்க, எங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய மன கஷ்டம். நீ தடிமாடு மாதிரி ஒரு பையனை பத்தி வச்சிருக்கிற, உனக்கு எப்படி தெரியும்? ஒன்ன சொல்றேன்டா. இந்த பாருங்க, வார்த்தை மீறிச்சு அப்புறம் கை நீளும். என்னடா கை நீளும் கால் நீளும்? நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? யார் கழுத்துல மாலை விழுந்ததோ அவதான் இந்த வீட்டு மருமக. சொல்லி என்னங்க பெரிய மருமக, கதைய காமெடியா இருக்கு. ஆமா, இவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு குருஜியா அவரு மாலை எடுத்து ராஜன் கையில கொடுப்பாராம். அவர் அப்படியே மீனுக்கு வலை வீசுற மாதிரி இப்படி வீசுவாராம். அது யார் கழுத்துல போய் விழுவுதோ அவங்க தான் இந்த வீட்டு மருமகளாம். என்னங்க கேட்கவே கேனத்தனமா இருக்கு கதை. அட நிறுத்திக்கிச்சா அக்கா, இப்ப நான் சொல்றேங்க. ஐயா எங்களுக்கு அந்த குருஜியை பிடிக்கலையா? என் கையில ஒரு மாலையை கொடுங்க, ரோட்ல போற மேல வீசுறேன். எவன் கழுத்துல விழுதோ அவன் தான் அந்த குடும்பத்தோட குருஜி. ஒத்துக்குவியா நீ? ஒத்துக்குவியா சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். தகுதியை பத்தி நீங்க பேசாதீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்ணுக்கு இல்லாத தகுதியா இல்ல என் பொண்டாட்டிக்கு இல்லாத தகுதியா? என் பொண்டாட்டி இதே வீட்டுல பிறந்து வளர்ந்தவ. கேள்வி வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்கிற கேளு. இத பாருங்க, நீ நாங்க இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்தவங்க, நீங்க வெளியில இருந்து வந்தவங்க. நாங்க தகுதி பாத்திருந்தா நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தே இருக்க முடியாது. அத புரிஞ்சுக்கோங்க. ஐயோ அம்மா, நான் அந்த ஆசிரமத்து குருஜியை பத்தி சொன்னேன், இந்த வீட்டு மருமகளை பத்தி சொல்லல. நிக்கிறியே கேளு. இந்த வீட்டு மருமகளை பத்தி சொல்லலன்னா எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன குறை? முதல்ல அத சொல்லுங்க. உங்க பொண்ணுங்களுக்கு எந்த குறையும் இல்லம்மா, என் பையன் மேலதான் குறை. அது என்ன குறையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடையண்டி நீ ஒண்ணு சும்மா. அக்கா கடைசியா முடிவு என்ன சொல்லு. என் முடிவை நான் சொல்லிட்டேன். என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அப்ப எங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையில என்னங்க ஆகுறது? என்ன வருது? நல்ல இடமா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேணாங்க. எங்க பொண்ணுங்களுக்கு நீங்க ஒண்ணு பிச்சை போட வேண்டாம். எங்க பொண்ணுங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறது, எப்படி கல்யாணம் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் தன்மானம் இருக்கு. எங்க பசங்களை எப்படி கரையாத்துறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதானே, என்னமோ சொந்த பந்தெல்லாம் விட்டு போக கூடாதுன்னு பார்த்தா என்னமோ பிச்சை போடுற மாதிரி பேசுறீங்க. என் மக பிறந்த உடனே எங்க அண்ணன் சொல்லிட்டு தான் போச்சு, என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு. அண்ணி, இந்த வீட்ல எங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு. நாங்க ஒண்ணும் இல்லாதப்பட்டவங்க வீட்ல இருந்து வரல. இப்ப யாரு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னா? எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அப்போ எங்க 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு ராஜனுக்கு கட்டி வைங்க. அது மட்டும் என்னால முடியாது. என்னோட முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அந்த பொண்ணுதான் இந்த வீட்டு மருமக. போதுமாடி, இந்த அவமானம் போதுமாடி, போதுமா? இனிமேல் நிமிர்ந்து இருக்கணுமா? நீ உப்பு போட்டு திறந்துடா. உனக்கு எங்கடி இருக்க போகுது? அப்படி சொல்லு சாங்க. வார்த்தை கேட்க வேண்டியதானடி. அதுதான் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நம்ம என்ன சோத்த தின்னுட்டு தொலைஞ்சு வச்சு நம்ம. ஐயோ நிறுத்துங்க. இப்ப என்ன, உங்க 3 பொண்ணுங்கள் ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ்வளவுதானே? நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. அப்படி சொல்லு. இது மரியாதையான பதில். அம்மா லக்ஷ்மி, முகத்துல வழியிற கண்ணீரை தொடக்க தெரிஞ்ச உனக்கு முகத்துல தெரியிற சோகத்தை மறைக்க தெரியலையே. இந்த பாருமா, அந்த ராஜராஜேஸ்வரி சன்னதியில வந்து நின்னு அழுது மனசு விட்டு பேசினா நிச்சயம் வழி கிடைக்கும். நீ அழுதுகிட்டே என்ன விஷயம்னு மனசு விட்டு பேசுமா, அந்த ஆத்தா கண்டிப்பா வழி காட்டுவா. கவலைப்படாதம்மா. எப்படி சொல்றதுன்னே தெரியல குருஜி. வீட்டுல இருக்கிற 3 பொண்ணுங்க நிலைமையும் ஒரு பொண்ணா எனக்கு புரியுது. அவங்களோட அப்பா அம்மா நிலைமையும் ஒரு பிள்ளைக்கு அம்மாங்கிற விதத்துல எனக்கு புரியுது.
அத மீறி புதுசா வந்திருக்கிற பொண்ணு, அவளால காப்பாத்தப்பட போற என் பிள்ளையோட உயிர், இதுல இருக்கிற என்னோட சுயநலம், இதுல எதை விடுறதுன்னு தான் புரியல. அதுக்கான வழியை சொல்லுன்னு அம்மா கிட்ட கேட்கவும் எனக்கு தெரியல. அந்த ராஜராஜேஸ்வரியே பார்த்து இதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டா, அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல குருஜி, வாழ்க்கைய ஆரம்பிக்க போறது ஏன் புள்ள. அடுத்தவங்களோட கோவத்துல பொறாமையில அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சா அவன் வாழ்க்கை நல்லா அமையாது. அந்த பயம்தான் எனக்கு. முடிவை நீ சொன்னா தானே அந்த நிலைமை. அத ஆத்தா கிட்ட விட்டுடு, அவ சொல்லட்டும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமை வருமா? ஆத்தாவோட முடிவு தானே மாலையை தூக்கி போட்டது. அம்மா முடிவுதான் மாலை தூக்கி போட்டது. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு அங்க யாரும் தயாரா இல்லையே. இது என்னமோ நீங்க செஞ்ச சதியா தானே எல்லாரும் பாக்குறாங்க. உன் வீட்டுல ராஜராஜேஸ்வரி விளக்கு இருக்குல்ல? ஆமா. அத உன் வீட்டுக்கு வரப்போற மருமகளால் தானே ஏத்த முடியும். ஆமா குருஜி. வேற யார் ஏத்தினாலும் தீபம் எரியாது இல்ல? எரியாது குருஜி. அப்போ அந்த தீபத்தை ஏத்துறவுதான் உன் வீட்டு மருமகங்கிறது அந்த ராஜராஜேஸ்வரி முடிவு தானே? ஆமா குருஜி. அத உங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க குருஜி. அப்போ அதுபடியே பண்ணு. 3 பொண்ணுங்க, மாலை விழுந்த அந்த பொண்ணு எல்லாரையும் விளக்கேத்த சொல்லு. எந்த பொண்ணு ஏத்துற விளக்கு எரியுதோ அந்த பொண்ணு தான் உன் வீட்டு மருமக, சரிதானே? குருஜி, நம்ம வீட்டு பொண்ணுங்க இதை ஏத்துக்குவாங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் ஒரு பரீட்சை வச்சு வர்ற பொண்ணை தேர்ந்தெடுக்கணும்னா ஒத்துக்குவாங்களா? அந்த பொண்ணு பேரும் உன் குலதெய்வம் பேருதான் ராஜராஜேஸ்வரி. அந்த பொண்ணு குணமும் உன் அம்மனோட குணம்தான். அது மட்டும் இல்லாம உன்னோட குத்து மேலையும் உன் மேலையும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற குடும்பம் அது. எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னா புரிஞ்சிக்கிற அப்பா அம்மா, எதையும் நல்லதா பாக்குற அந்த பொண்ணு, நல்லதே நடக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிற நீ, இதையெல்லாம் மீறி அந்த அம்மன் ராஜராஜேஸ்வரி. ஆக எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. அந்த குடும்பம் நிச்சயம் ஒத்துக்கும். எல்லாம் நல்லபடியா நடந்து கல்யாணம் முடிஞ்சா போதும் குருஜி. நம்பிக்கை மட்டும்தான் நம்ம எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை வை, நல்லதே நடக்கும். அப்போ நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் குருஜி. இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்ந்தெடுக்கிற பொண்ணு தாலி கட்டின பிறகு 9 மாசம் தாம்பத்தியம் இல்லாம வாழணும். 9 மாசமும் 9 நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த பூஜை நிறைவேறின பிறகுதான் அவங்க ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே உன்னுடைய புத்திர சோகம் நீங்கும், ராஜன் உயிரோட இருப்பான். இது நீ எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும். கண்டிப்பா குருஜி. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மனை கும்பிட்டுட்டு போமா. அம்மா, நீதான் காப்பாத்தணும். நான் வரேன் குருஜி. நல்லதுமா. பாப்பா ராஜன். அம்மா, அது என்னப்பா? ஒண்ணு இல்ல, டிஃபன் கொடுங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க மாமா. இதுங்க இப்படி விழுந்து விழுந்து உபசரிக்கிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. இருக்கிறது ஒருத்தன், துடிக்கிறது 3 பொண்ணுங்க. இத மீறி கழுத்துல பூ விழுந்தவ வேற வரப்போறா. இத எப்படி இவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. அத்தா, சட்னி நான் அரைச்சது நல்லா இருக்கா? இதுங்க தொல்லை பத்தாதுன்னு புதுசா வேற ஒருத்தி வரா. அவளை பத்தின மர்மம் நீடிக்கும் போதே அவளை கட்டிக்கு அம்மா வேற பிடிவாதம் பண்றாங்க. எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி டாபிக் ஓபன் பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டி நந்தினி, அவனுக்கு சட்னி பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏன் சட்னி வச்ச? இல்லத்த, அது வந்து ஏண்டி, தோசை தானே சுட சொன்ன, இட்லி வச்சிருக்க? இதுக்குதான் நான் வந்து செய்யறேன்னா அடுப்பங்கிற பக்கம் விடவே மாட்டேன்னுட்டீங்க. அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு குறிப்பறிஞ்சு நடந்துக்க வேண்டாமா? சரி, தெரியாட்டி என்னையாவது வந்து கேட்கலாம்ல. எனக்கு தான் அவன் வெறுப்பு வெறுப்பு எல்லாம் தெரியும். சரி போங்க, வேலையை பாருங்க. ஏன்பா ராஜன், உனக்கு பிடிச்ச வேற ஏதாவது பண்ணட்டுமா? அம்மா, உனக்கு தாம்மா எனக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா தெரியும். அதே மாதிரி உன் முகம் வாடிடக்கூடாதுன்னு பிடிக்கலனா கூட
கஷ்டப்பட்டு மண்ணு முழுகிட்டு இருக்கேன். ஏம்மா பிடிக்கலன்னா எதுக்கு? வேண்டானா விட்டுடலாமே, எதையும் திணிக்க வேண்டாமே. அம்மா are you sure? யா why not? இது தட்டுல இருக்கிற டிஃபனுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஆமாண்டா. அம்மா நேரடியா விஷயத்துக்கு வரேன். யாரோ முன்பின் தெரியாத மேல நாம ஏதாவது ஒன்று விசிறிட்டோம்னு வச்சுக்கேன், சாரின்னு சொன்னா போதும். கரெக்டா? அதே மாதிரி உன்னை திருப்திப்படுத்த பூச்சரத்தை வீசி எறிஞ்சனே, அந்த பொண்ணுகிட்ட சாரின்னு சொன்னா போதாதா? முன்பின் தெரியாத, யாரு என்னன்னு தெரியாத ஒருத்திய வர வைக்கிறது, எல்லாத்தையும் விலைக்கேத்து சொல்லி டெஸ்ட் பண்றது, திஸ் இஸ் டூ மச்மா, டூ மச்மா. உன்னை திருப்திப்படுத்த யாரா இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான், உண்மைதான். அதுக்காக இந்த அளவுக்கு இடியாட்டிக்கா பிஹேவ் பண்றது ப்ளீஸ்மா. இங்க பாரு, நம்ம குலதெய்வம் கொடுத்த உத்தரவுப்படி பரஞ்சோதி இதை செய்ய சொன்னாரு, நீ செஞ்ச. பூ கழுத்துல விழுந்தவதா மனைவியா வருவான்னு சொன்னாரு, அதுபடி நடந்திருக்கு. அங்கதானே இடிக்குது. இவங்க வேற என்ன சுத்தி சுத்தி வராங்க, அவ வேற என்ன கேட்டா கல்யாணமே வேண்டாமா. எனக்கு நீ வேணுமே. நான் எங்க போயிட்டேன், உன் கூட தானே இருக்கேன். இங்க பாரு, இப்ப எதுவும் என்ன கேட்காத. ஒருத்தி தாலி பாக்கியத்துலதான் நீ நிரந்தரமா என் பிள்ளையா இருக்க முடியும். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட இங்க வரப்போறா. எனக்காக. இங்க பாரு, அவங்க கிட்ட மூஞ்சிய தூக்கி வச்சுக்காம பேசு. என்ன? அப்பா அம்மாவா? அம்மா அவ கூட வரப்போறது அப்பாவா தாத்தாவா? அவங்க அப்பா அம்மாடா. அம்மா அப்பாவா? அவங்க உன்னை பார்க்கலையே. எங்க? அது அது ஒண்ணும் இல்ல. ஆசிரமத்துல தானே? அங்க வரலடா, அவங்க இங்க வராங்க. உனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியலையே. அம்மா அந்த பொண்ணு வேண்டாமா? ஏண்டா? அம்மா அந்த பொண்ணு. லட்சுமி அவங்கள வந்தாச்சு. ஐயோ இதோ வந்துட்டேனே. என்னடா ஏன்டா யாரை பார்த்தாலும் பைத்தியம் மாதிரியே பாக்குற? வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க வாமா. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருந்தது? இருந்தது. குருஜி உங்களை பத்தி சொல்லிருக்காரு. குருஜி உங்களை பத்தி சொல்லிருக்காரு. உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் லக்ஷ்மி, இவர் எங்க அண்ணா. வணக்கம். ராஜன், இவங்க தான் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. வாங்க உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க. லட்சுமி நீ பேசிட்டு நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். குருஜி எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாரு. உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லையே? எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதமா. உங்க வீட்டுல நாங்க சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வர்றது அவ பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, நீங்க எங்களுக்கு எல்லா விதத்திலயும் சம்மதம் தாமா. பையனை பத்தி எல்லா விவரமும் எல்லாம் சொன்னாங்க. ஏய் ராஜன், என்னடா நின்னுகிட்டு? உட்கார்றா. என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா, உனக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல? டேய், ஏதாவது பேசேண்டா. அம்மா ப்ளீஸ். அவன் அப்படிதான், கூச்ச சுபாவம். முதல்ல பழகுற வரைக்கும் தான். பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பான். லட்சுமி பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்குமா? இதோ வந்துட்டேனா. பூஜை ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க. அதே மல்லிகைப்பூ வாசனை. அம்மா கிட்ட இருக்கே, அதுதான் எங்க குல விளக்கு. இதுல ஏத்துற தீபத்துலதான்
எங்க குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி வாழறாங்கிறது ஐதீகம். இந்த விளக்கு யாரு ஏத்தும் போது தீபம் எரியுதோ அவதான் இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வரப்போற மருமக. என்னடா இது, மருமகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தெய்வத்தையே கூப்பிடுறாளேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்களே சொல்லுங்க, நாம யாரையாவது தேர்ந்தெடுத்து அப்புறம் அதனால மத்தவங்க மனசெல்லாம் வேதனைப்பட்டு அந்த வேதனையில என் மகனோட இல்லறம் ஆரம்பிக்க கூடாதுன்னு தான் யாரோட மனசும் வாடாம அந்த அம்மனோட விருப்பத்தையே முடிவான தீர்ப்பா விட்டுடணும்னு தான் விளக்கேத்த சொல்றேன். வித்யா, முதல்ல நீ ஏத்துமா. சரி அம்மாடி வித்யா, இதோ பாருமா, எவ்வளவு பெரிய தீப்பெட்டி கொண்டு வந்திருக்கோம் பாரு. இதுல ஏத்து. தீபக் ராகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே ஏத்து. அது எரியும் பாரு, எரியும் பாரியா. ஐயோ வித்யா, என்னமா கீழே போட்டுட்ட? திருப்பி ஏத்துமா, திருப்பி ஏத்து. நேரா ஏத்தியா எரியல, திருப்பி ஏத்துனா எங்க? சரி சரி சரி, இருங்க. நந்தினி, இந்தா நீ ஏத்து. பாத்தியா, எரியல. உன் பொண்ணு ஏத்தி தீபம் எரியல. இப்ப நான் என் பொண்ணை ஏத்த சொல்லட்டுமா? இந்தாமா கற்பூரம், இத வச்சு திரியில ஏத்து. திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரியுமா. இது மட்டும் கரெக்டா எரிஞ்சிட்டோம். தங்க விளக்கு வாங்கி வைக்க போறேன். எத்தனை குடும்பத்தை பத்த வச்சிருக்கேன். இல்ல இல்ல, நீ போய் ஏத்துமா, போய் ஏத்துமா. சரிம்மா. ஏய், அதான் விளக்கு எரியல. வாடி இப்படி வா, வழி விடு, அப்பதானே அவ ஏத்த முடியும். ஏத்துமா. கற்பூரம் வச்சு ஏத்தியும் விளக்கு எரியல. பார்த்தா எனக்கு இல்லையா? எரியல எரியல, உன் பொண்ணு எரியலையா? என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ இருங்க, ரேகா நீ வந்து ஏத்துமா. அதானே அம்மா, நீ போய் ஏத்துமா. ஏயா கற்பூரத்தியா வச்சு ஏத்துறீங்க, ஏன் தீவட்டியை வச்சு ஏத்த வேண்டியதானே? அம்மா, நான் தீபராகம் பாடுறேன், நீ போய் ஏத்துமா. தத்தும் கடலலை ஆடி ஆடி வரும் எந்த இசையுடன் பாடி பாடி வரும் தீபங்களே. போய் ஏத்துமா, தீபம் ஏறிட்டோம். ரேகா, நான் வேணா ஏத்தி காட்டட்டுமா? ஐயோ, வாழ போறது நானே ஏத்திக்கிறேன். ஏய், வந்து தொலை இந்த பக்கம். சீக்கிரம் வா. அட பாவி, வாழ்ற பொண்ணு இப்படி பாடியே கெடுத்துட்டியே. இங்க பாருங்க, அந்த தீப்பெட்டி இப்படி கொடுங்க. ராஜி, நீ போய் ஏத்துமா. தீபரூபமாய் காட்சி கொடுத்தாயே, சர்வ மங்கள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, நின் பாதம் சரணடைந்தோம். அம்மா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஏற்றிய தீபம் ஒளி பெறட்டும். உன்னை போற்றிய இந்த குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கட்டும். ஸ்ரீ சக்கரநாயகியே, உன் ஒளி இந்த உலகமெல்லாம் வீசட்டும். தெய்வமா பார்த்த உன்னை இந்த வீட்டு மருமகளா தேர்ந்தெடுத்திருக்க. இனிமே யாரும் நான் பாரபட்சமா நடந்துகிட்டதா சொல்ல முடியாது. அண்ணே, ராஜன் கல்யாணம் முடிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் நல்ல பையன்களா பார்த்து உங்க பொண்ணுங்களுக்கு நானே காலா காலத்துல கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். என்ன என்னமா ராஜன் கிட்ட பேசு, நல்ல நாளா பாரு, அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட சொல்லு. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா.
ராஜேஸ்வரி. மணாலனே மங்கையின் பாக்கின்னு சொல்லுவாங்க. மாலை விழுந்த மங்கையினால் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. அம்மா எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. அம்மா சொன்ன விவரத்தை கேட்ட, அம்மா சொல்லாத விவரத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன? அந்த பங்களால பார்த்த பொண்ணு நம்மள ஆத்த ஆரம்பிச்சாயா? டேய், இது என் வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் சீரியஸா கேளு. சரி சொல்ற. நான் பங்களால பார்த்த பொண்ணும் மாலை விழுந்த பொண்ணும் ஒரே பொண்ணுடா. என்னடா சொல்ற? எஸ், இட்ஸ் ட்ரூ. ராஜா, நீ குழப்பத்தில் இருக்க. அதனாலதான் பாக்குற பொண்ணுகள்ல உனக்கு பங்களா பொண்ணா தெரியுது. ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே பொண்ணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது எப்படி கரெக்டா சொல்ற? நான் நேர்ல பார்த்த வேண்டாம், அதுவும் 2 நாளுக்கு முன்னாடி. அந்த பொண்ணுடைய முகம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? 2 பேருடைய பேரும் ராஜராஜேஸ்வரி. நல்லா நடிக்கிறடா மாப்ள. லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக, வீட்டுல இருக்கிற 3 பொண்ணுகளை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுற இல்ல? டேய், என்ன பார், நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், இவ்வளவுதான் கட்டிப்பேன் வீட்டுல போய் சொன்னா அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அப்ப வாழ்க்கையை அது போக்கிலே விட்டுரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அப்ப நான் பங்களால பார்த்த பொண்ணும் மாலை விழுந்த பொண்ணும் ஒரே பொண்ணு, ரைட்? இல்லடா, அந்த பொண்ணு பேரு ராஜராஜேஸ்வரி. அந்த பொண்ணோட அம்மா அப்பா யாரு, அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க யாரு, அந்த பொண்ணோட சொந்த ஊர் என்ன, எல்லாமே என் ஃபிங்கர் டிப்ல இருக்கு. அப்போ அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? ஆடா, அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு வீட்டுல அருந்து கூட பேசுறது இல்லையாமா. அவ்வளவு வேண்டாம், அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா இல்லாம இதுவரைக்கும் வெளியில கூட போனது இல்லையாமா. அப்படி இருக்கிறப்ப ராத்திரி 12 மணிக்கு அடுத்த பங்களாக்கு எப்பறா போயிருக்க முடியும்? இதுல நீ வேற அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு என்ன வைத்தியம் பார்க்க சொல்லுச்சுன்னு சொல்ற. என்ன கதையுறையா? கதை இல்லடா, நிஜம்டா. அப்படியே இருக்குடா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ தான் அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுற. ஐயோ, என்னால முடியாதுடாப்பா. அந்த பொண்ணுனாலதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆயுசு நிலைக்குன்னு உன் அம்மா நம்புறாங்க. 35 வயசுக்குள்ள அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்க. ராஜா, எனக்கு சொல்றக்கே கஷ்டமா இருக்குடா. நீ மண்டை போட்டுருவியாமா, உனக்கு சங்குதானவாமா மேல போய் சேர்ந்து. டேய், இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பயம்டா. என்றா சொல்ற? உன் குடும்ப கதை நான் சொல்லியாட தெரிஞ்சுக்கணும். நீ பிறந்தப்ப உன் அப்பா மண்டை போட்டான், உன் அப்பா பிறந்தப்ப உன் தாத்தா மண்டை போட்டான். இது காலகாலமா நடந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உன் குடும்பமே தெய்வம் மதிக்கிற குருஜி உனக்கு கல்யாணமே ஆகாது, அதுக்கு முன்னால நீ செத்து போயிருவேன்னு ஒரு குண்டை போட்டா எந்த தாய்க்கு தாண்டா மனசு வெடிக்காத? அப்போ இதுக்கு நான் தான் பலியாடா? நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணாட்டி நீ தாண்டா பலியாடு. கூட கத்தி கத்தி எனக்கு தொண்டையே போச்சு. காளிப்பா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடா. அப்போ உன்னால முடியாதுல்ல? பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்காது. தண்ணி குடிக்கிறியா? ராஜா, உன் நம்பிக்கை மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு சல்யூட்ரா. ஆனா என் ஆனமலை மாசாணி அம்மன் நினைக்கிறதாண்டா நடக்கு. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போறது. ராஜன், கட்டுடா. மாங்கல்யம் தந்து நானேனாம் அவஜீவன கேதுனாம் கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவ சரதசதம். என்னங்க, அம்மன் சந்நிதி வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் வரல. டேய், அவதான் கூப்பிடுறால, போயிட்டு வந்துறேன்டா. எவ்வளவு நேரம் ஆக போகுது? அம்மா, நீ போறதா போ, எனக்கு வேலை இருக்கு. நீ வரியா இல்லையா? டேய் வா. இங்க பாருமா,
அவனுக்கு கொஞ்சம் சாமி பக்தி கம்மி. நீ ஒன்னும் நினைச்சுக்காத, நம்ம இன்னொரு நாள் போலாம். நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. சரி. விழியுண்டு உனை பார்க்க, மொழியுண்டு உனை பாட, வழியுண்டு உன் திருப்பாதம் தன்னை நாட, சர்வமங்கள ரூபிணியே ஸ்ரீ சக்கரநாயகியே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே. என்னம்மா பாக்குற? நான் தனியா வந்திருக்கேனேன்னு பாக்குறியா? மணக்கோலத்துல மாப்பிள்ள கூட வரணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா அவர் வரல. அவருக்கு சாமி நம்பிக்கை இல்ல. ஆனா அவங்க அம்மாவை தான் அவர் சாமியா நினைச்சிட்டு இருக்காரு. பிடிச்சிருக்குமா? எனக்கு அவருடைய பழக்கம் பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கேமா அவரை பிடிக்காம போச்சு? அவர் உன்னை கும்பிடலங்கிற கோவமா? அதனாலதான் அவருக்கு அல்பாயுசுன்னு எழுதி வச்சிட்டியா? வேண்டாமா, உன் எழுத்த மாத்து. அவர் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்னுடைய தாலி நிலைக்கணும். நானும் அந்த வீட்டுல ஒருத்திங்கிற எண்ணம் எல்லார் மனசுலயும் வரணும். நீ இல்லங்கிற எண்ணம் என் கணவர் மனசுல இருந்து போகணும். நாங்க 2 பேரும் உன்னை சேர்ந்து வந்து தரிசிக்கணும். அருள் புரி தாயே. What are you doing? கண்ணு தெரியல, பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது தெரியுது, என்ன யோசனை பண்ற? நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இவ்வளவு பழம் சாப்பிட வேண்டியதா போச்சு. விஷயம் என்னன்னு சொல்லு, அது நாங்க சரியா தவறான்னு சொல்றோம். விஷயம் என்னன்னா, நம்ம மாமா கல்யாணம் பிடிக்கல. எனக்கும். ஆமா, எனக்கும். குட். அப்போ நம்ம 3 பேரு ஒன்னா சேர்ந்து புது பொண்ணு ராஜேஸ்வரிக்கு டார்ச்சர் கொடுக்கணும். அந்த டார்ச்சர்ல அவ இந்த ஊரை விட்டே ஓடணும். அவளை இந்த ஊரை விட்டே துரத்தணும். எந்த மாதிரி டார்ச்சர் தரலாம் யோசிக்கிறேன். இதுக்குன்னு ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறேன். நாங்களும் ட்ரை பண்றோம். ஓஹோ, ராஜேஸ்வரி உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் ராஜேஸ்வரி நல்லவன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னால என்னோட பரிசு ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். அது மூலமா நீங்க ராஜேஸ்வரி நல்லவன்னு புரிஞ்சுப்பீங்க. வணக்கம். மை நேம் இஸ் பிங்கு. நான் ராஜராஜேஸ்வரி அம்மனோட பக்தன். இவங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து இந்த ராஜேஸ்வரிக்கு நான் உதவ வந்திருக்கேன். ஆமா, பிங்கு முதல்ல சிந்திக்கிறா,
அதுக்கப்புறமா உங்களை சந்திக்கிறேன். சரி, இத பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம். நீ டிஸ்கஸ் பண்ணாம இருந்தா போதும். ஏய், சீக்கிரட்ல நான் சிங்கமடி. கம் ஆன், சிங்கமுட்டு கூடப்பட்டதே. ஹை, குரங்கு பொம்மை சூப்பரா இருக்கு. டேய் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கலாம், ஆனா நாம இதை எடுக்கிறது நல்லா இல்ல. ஏன்? யாரோ இந்த பொம்மையை மிஸ் பண்ணிருக்காங்க. அத நம்ம எடுக்கிறது தப்பு தானே? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணுவோம், சொந்தக்காரங்க வந்து கேட்டா இந்த பொம்மையை கொடுத்துடுவோம். இல்லனா அம்மன் கொடுத்த கிஃப்டா நாமளே வச்சுப்போம். பாவா, எனக்கு புல்ல அடிக்குது பாவா. இப்பதான் பாவா நீ ஒரு உருப்படியான யோசனை சொல்லிருக்க. உன்னை என்ன பண்ண பாருடா. மாமா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு அறிமுகமாயிட்டாங்க. அறிமுகமாகாதவரு நீங்க மட்டும்தான். அதனாலதான் என்ன நானே உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். உங்க மகனுக்கு நான் ஏத்த பொண்ணு தானே? 100%மா. மாமா, எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இல்லன்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்வீங்களாம். அப்படிப்பட்ட பண்பானவருக்கு நான் மருமகளா வந்தது அந்த பாலராஜராஜேஸ்வரியுடைய அருள்னாலதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க ஆயுசா, தீர்க்க சுமங்கலியா இருமா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கும். ராஜி, மாடியில இருக்கிற ராஜனுக்கு இந்த காஃபி கொடுத்துட்டு வாமா. நான் எங்க இருக்கேன்? காஃபி பெரியம்மா கொடுத்தாங்க. Who are you? யார் நீ? டே அண்ட் நைட், ராப்பகலா என் மைண்டுக்குள்ள ஒரு 1000 கொஸ்டின் மார்க். யாரு? இது பார், நமக்குள்ள நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது. டெல் மீ, சொல்லு, நீ யார்? Who are you? முழிக்காத. அப்படி முழிச்சு பார்த்தா நான் பயந்து விழுந்து நினைக்கிறியா? ரைட், யார் நீ? Who are you? கேக்குறல்ல, கேக்குறது பதில் சொல்லணும். உங்க வைஃப். அது இப்போ, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேனே. பார்த்திருக்கேன்.
சி பார்த்திருக்கேன். எப்போ எங்க பார்த்திருக்க? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே, விளக்கேத்தி வச்சேன். இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்க? பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருந்தது. ரொம்ப புத்திசாலித்தனமா பேச நினைக்காத, சீரியஸா கேக்குறேன். இது வரைக்கும் சீரியஸா தானே கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன கிண்டலா? இந்த கிண்டலா வந்து இந்த கோயில் வாசல்ல ஒருத்தர் சுண்டல் வித்துட்டு இருப்பான், அவன் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஐம் சாரி, கூல் அண்ட் காமா கேக்குறேன். நீ யார்? இந்த ஊருக்கு நீ இதுக்கு முன்னாடி கடைசி எப்போ வந்த? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி? ரைட், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்க. See, இப்போ now it's falling in place. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீ வந்து நைட்டு இந்த பேய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கார்ல இருந்து லிஃப்ட் கேட்ட, வீட்டுக்கு கூட்டிட்டு போன, பங்களா கூட்டிட்டு போன. அந்த பங்களா வந்து ஃபுல்லி டெக்கரேட்டிவ், எல்லா ஃபர்னிச்சர் இருந்தது. நான் பல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிரீஃப் கேஸ் ரீச் பண்ணும்போது ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டோம். ஒரு அத்தை கூப்பிடுறாங்க. இந்த வீட்ல 1000 அத்தை இருக்காங்க. எந்த அத்தை கூப்பிடுறாங்க? உங்க அம்மா. யார? என்ன? அப்ப போயேன். எங்க விட்டேன்? எஸ், நான் கர்ச்சீப் கொடுத்தேன். there was a small romance. அதுக்கப்புறம் எல்லாமே காணாம போச்சே. பாண்டியன் கூட்டி போய் காட்டும் போது the whole house. How did that happen? You tell me, how did that? போயிட்டாளா? போ போ போ, கோ. உன்கிட்ட எப்படி உண்மை வர இருக்குது எனக்கு தெரியும். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, நீ யார்? நீ ஒரு புரியாத புதிரா இருக்கியே. என்ன காரணத்துக்கு இந்த ரெட்ட வேஷம்? புரியல. எனக்கு எதுவுமே புரியல. நீ என் மனைவியா அல்லது மர்ம பெண்ணா? I am so confused. கண்டுபிடிக்கிறேன்.